அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இந்த குழுக்கள்ல காலையில் ஓம் ஈஸ்வரா, அடுத்தது நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் என்ற வாசகத்தை நான் பதிவு பண்ணுறேன். இந்த குழுலையும் நம்மளுடைய குழுக்கள் ஒரு சில எல்லா குழுக்கள்லையுமே நம்ம இந்த பதிவு போடப்படுது. நான் அனுப்புகிறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள கேள்விகள் எதுவும் வரலையா? இது என்ன ஓம் ஈஸ்வரா குருதேவா என்பது அப்படின்ற கேள்வி. இந்த ஓம் ஈஸ்வரா என்பது நம்ம உடலுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர். அதுதான் ஈஸ்வரான்னு சொல்கிறது. ஈஸ்வரான்னாவே நம்மளை அறியாமலே கை மேல் நோக்கியும் நம்ம கழுத்து அண்ணாந்தும் மேலே நோக்கி பார்வையும் போகும். அந்த பரம் ஆதி அப்படின்ற ஒன்று தான் அந்த ஈஸ்வரா என்று சொல்வது. அந்த மூலம், சிவம், மூலம், ஆதி, பரம் எல்லாமே அதான். அது ஒரு துளியாக இந்த புவியில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்குள்ளும், உயிரினங்கள் என்று நான் சொல்வது மனிதர்களை மட்டுமல்ல, தாவர இனங்கள், விலங்கினங்கள், கடல் வாழ் உயிரினங்கள், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே உயிர் தான். உயிரற்ற ஒன்று இந்த புவியில் இல்லை. கிருமிகள் முதற்கொண்டு இதில் எல்லாத்துலேயுமே அந்த உயிர் என்ற ஒரு துளி இயங்கிட்டு இருக்கு. அந்த உயிர் தான் ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறது. நம்ம உயிர், நான் ஓர் உயிர் என்ற ஒரு நிலைக்கு நாம் இந்த பிறவியில் நாம் உணர்ந்தோம் என்றால் நமக்கு பிறவி பேறு இல்லை. இந்த உயிர் நம் உடலில் இயங்கும் இடம் எது என்றால் நம்ம புருவ மத்தி, ஐப்ரோ சென்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அங்கே நினைவை வைத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சலிப்போ, சஞ்சலமோ, கோபமோ, ஏதாவது இடர்பாடுகள் வரும்போதெல்லாம் நீங்கள் காயப்பட்டீர்கள் என்றால், இன்னொருத்தங்க யாராவது உங்களை காயப்படுத்துகிறாங்க, இல்லை நீங்கள் மற்றவங்களை யாராவது மனதால், உடலில் சொல்ல, உடல்லையோ மனதிலேயோ இந்த அதிர்வுகளோ ஏதோ ஒரு அச்ச உணர்வோ எது வந்தாலும் உங்கள் நினைவை ஒரு சில நிமிடங்கள் உங்கள் புருவ மத்திக்கு கொண்டு போனீங்கன்னா அது அப்படியே மாறும். கண்ணை மூடி கான்சென்ட்ரேட்லாம் பண்ண வேண்டாம். சும்மா அங்கே ஒரு நினைவை கொண்டு போய் ஈஸ்வரா, அந்த உயிரே நான், இந்த புற செயல்கள் விஷயங்கள் எதுவும் என்னை தொந்தரவுப்படுத்தக்கூடாது, என்னை ஆட்படுத்தக்கூடாது. நான் ஒரு நிதான நிலையில் உயிரின் ஒளியாய் நிலை பெற்று என்றும் நலமும் வளமும் பெறுவேன் அப்படின்ற ஒரு நினைப்பில் நம்ம எப்போவுமே அந்த ஒரு நினைப்போடே நம்ம இருக்கிறது நம்மளை நிதானமாக வச்சுக்கக்கூடிய ஒரு சிறு செயல். ரொம்ப சின்னது இது, ஆனால் ரொம்ப எளிமையானது, ஆனால் வலிமையானது. இதுக்கு தான் காலையில் அந்த பதிவு பண்ணுறது. ஓம் ஈஸ்வரான்னு சொல்லும்போது உங்கள் புருவ மத்தியில் போய் நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். அனைவரும், நம்மளோட பயணிக்கிற அனைவரும், ஏன்னா மனிதர்கள் மூலியமாக தான் நம்ம அனைத்தையுமே பெறுகிறோம். இறை நேரடியாக இறங்கி வராது. அது நம்முடன் பயணிக்கும் நமது அன்பானவர்களோடும் பார்ப்பவர்களோடும் அவர்கள் மூலியமாக தான் நமக்கு தேவையானதெல்லாம் செய்யும். மற்றவர்களுக்கு நம்ம மூலியமாக செய்யும். இதுதான் இறையோடைய செயல். இந்த இறை தான் ஈஸ்வரா அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓம் ஈஸ்வரா குருதேவா, உயிரே எனக்கு குருவாக இருந்து என்னை வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் நலமும் வளமும் பெற வேண்டும் அப்படின்றது தான் அந்த காலை நம்ம பதிவு பண்ணுறது. ஓம் ஈஸ்வரா குருதேவா, நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் என்பது. இதை நீங்கள் உங்களுக்குள் உணர்ந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பதிவு பண்ணலாம். இது கட்டாயமோ ஒரு வழிபாடோ ஒரு தனிப்பட்ட நபரை வழிபடுவதோ அல்ல. உங்களை நீங்கள் வழிபடுவது, உங்கள் உயிரிடம் நீங்கள் ஒன்றுவது, அதுதான். அதே போல் இரவு போவதற்கு முன் கண்களை மூடி படுக்க போகும் இடத்தில் அமர்ந்து அதே ஆத்ம சுத்தியை செய்த பின் சொல்லுங்க, இன்னைக்கு நடந்த அத்தனையுமே அனைத்தும் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி, அனைத்தும் நமக்கு ஏற்றபடி அருமையாக நடத்திக்கிட்டே வரும். நம்ம இறையின் பிள்ளைகள், நமக்கு தேவையான அத்தனையும் இந்த புவியில் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் தினமும்
அனைத்தும் நன்மைக்கே. எனக்கு நடக்கிறது அனைத்தும் நன்மைக்கு தான். நன்மை தவிர இங்கே வேறு ஒன்றுமில்லை. அனைத்திற்கும் நன்றி. நம்ம நன்றி சொல்றதுக்கு இந்த பிறவி போதாது. அவ்வளோ வழங்கப்பட்டிருக்கு நமக்கு. நம்ம பிறந்த குழந்தையிலிருந்து இதுவரை நம்ம செயல்பட்டு வர அத்தனைக்கும் எவ்வளவு பேர் நமக்காக, நம்ம போட்டிருக்கிற ஆடை முதற்கொண்டு நமக்காக தயாரிக்கப்பட்டது. எவ்வளோ பேருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால இந்த ஒரு வாக்கியமும் அதுக்கு பொருந்தும். அனைத்தும் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி அப்படிங்கிறது. இதையும் நீங்க உணர்ந்து, உங்களுக்குள் உணர்ந்து, விருப்பத்தோடு இந்த குழுவில் பதிவு பண்ணலாம். நன்றி.